யோ மாமா, எல்லாருக்கும் வாய் நீளமாயிடுச்சு. வர வர சொல்லி வச்சிரு. ஒரு நேரத்துல இருக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். ஆபீஸ் முடிச்சு வந்தோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, காலையில கிளம்பி ஆபீஸ் போனோமான்னு இருக்கணும். உனக்கு ஒண்ணு வைப்பேன், போய் படிப்போ. யாரா ஏதாவது பேசினாங்கன்னா ஆயா மாதிரி உட்காந்து கேட்டுன்னு இருக்க வேண்டியது. சின்னதா, டிஃபன் பாக்ஸ்குள்ள பூ இருக்கு. ஐயோ, மறந்தே போச்சு புளி மூட்டை. மல்லிகைப்பூவ வாங்கி வந்தேன் உனக்கு தானே மானே. மல்லிகை என்னாச்சுடா? வாங்கி வந்தேன் உனக்கு தானே மானே. உனக்கு தான் மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்குமே, அதான் ஆசை ஆசையா ஆபீஸ்ல இருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். இதை உன் தலையில வச்சு அழகு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் புளி மூட்டை. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். ஏடா சின்ன மாப்பிள, வெறும் மல்லிகைப்பூ மட்டும் தான் வாங்கிட்டு வந்தியாடா? அப்படியே அல்வாவும் வாங்கிட்டு வந்திருந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும்ல. ஆமா மாமா, நான் பூ மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். பாருங்களேன், வரும்போதெல்லாம் வெறும் மல்லிகைப்பூ தான் வாங்கிட்டு வரேன். அல்வாவை மறந்துடுறேன் மாமா. அதுக்கு தாண்டா இந்த பெரிய மனுஷன் அட்வைஸ் கேட்கணுங்கிறது. அல்வா வாங்கிட்டு வந்திருந்தா எனக்கு சாப்பிடறதுக்கு சுகமா இருக்கும்ல. டேய் கட்டகுண்டே, மானத்தை வாங்காம போய மூடிட்டு இருடா. யோ மாமா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா? கண்டதும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள. அவங்க கிடக்குறாங்க. மல்லி நான் தலையில வச்சு விடவா? குடு குடு. திரும்ப. சின்னனும் அண்ணியும் பெரிய அண்ணியும் அம்மாவையும் நல்லா சூப்பரா வெறுப்பேத்துறாங்க. அப்பாவை வெறுப்பேத்துனதுக்கு நல்லா பதிலடி கொடுக்குறாங்க. சூப்பர்ண்ணா. ஆஹா, நான் சும்மாவே உன்னை ரசிப்பேன். இந்த பூ வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகா இருக்க. எழுத்து. சின்னதா, மல்லிப்பூ குண்டு குண்டா நல்லா அழகா இருக்கு. மனசு நல்லா இருந்தா நமக்கு அமையறது எல்லாமே நல்லாதான் இருக்கும். சூப்பரா தான் இருக்கும்.